வாழ்க்கைனா பணம் மட்டும் இல்லை, வெற்றி மட்டும் இல்லை, புகழ் மட்டும் இல்லை. மனசு நிம்மதியாக இருக்கணும், இரவு தூக்கம் வரணும், காலையில் எழும்போது இன்னொரு நாள் வாழணும்னு தோணணும். அதுக்கான இந்த 10 விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லெக்சர் இல்லை, ஒரு நண்பனோட அனுபவ பேச்சு. முதல் விஷயம், உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க. உலகம் உங்களை எப்படி மதிக்கணும்னு நீங்க தான் முதல்ல தீர்மானிக்கணும். எல்லாருக்காகவும் உங்களை மாத்திக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைச்சிக்காதீங்க, அது போயிட்டா எல்லாமே போயிடும். இரண்டாவது விஷயம், எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. ஒரு உண்மை சொல்லட்டுமா, நீங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணினாலும் கெட்டது பண்ணினாலும் இல்லை சும்மாவே இருந்தாலும் யாரோ ஒருத்தர் பேசதான் செய்வாங்க. அதனால எல்லோரையும் ஹாப்பியா வச்சிருக்கணும்னு நீங்க கஷ்டப்படாதீங்க. உங்களோட மனசு சரின்னு சொன்னா அதுவே போதும். மூன்றாவது, கம்பேரிசன் பண்ணாதீங்க மற்றவங்களோட. அதை நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட், அவனுக்கு இது இருக்கு, எனக்கு இது இல்லை, அவள் முன்னேறிட்டா நான் இன்னும் முன்னேறல. இந்த கம்பேரிசன் தான் மனசை மெதுவா சாகடிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே இருக்கு. நீங்க உங்க நேத்து வாழ்க்கையை விட இன்னைக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் அடைறீங்களா, அதுவே போதும். நாலாவது, தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. தோல்வி வந்தா நம்ம ஊர்ல அவமானமா பார்ப்பாங்களே, ஐயோ இதை சொல்லிடுவாங்களே அப்படின்னு தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. ஆனா உண்மை என்னன்னா, தோல்விதான் நம்மை அழகா வளர்க்குது, நம்மளை மாத்துது. தோல்வி இல்லாதவன், அனுபவம் இல்லாதவன் விழுந்தா எழுந்தா போதும், அதுவே வெற்றி. ஒரு வாட்டி விழுந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே எழுந்துடணும், அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வெற்றியே. சோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க, பயந்துடாதீங்க. அஞ்சாவது, யாரையும் உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க பாக்குறது அவங்களோடையோ அவளோடையோ ஒரு சீன் தான், அந்த ஒரு சின்ன நிமிஷம் தான் நீங்க அவங்க அந்த சீனை பாக்குறீங்க. பின்னால என்ன வலி இருக்கு, என்ன போராட்டம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால மெதுவா பேசுங்க, அமைதியா நடந்துக்கோங்க. நல்ல மனசு எப்போதும் தோற்று போகாது. ஆறாவது, எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கை ஒரு ஓப்பன் புக் இல்ல. ஒரு சில விஷயம் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும், பர்சனலா. அதிக பேசுற இடத்துல அவமதிப்பு வரும் கண்டிப்பா. அமைதி பல நேரம் நம்மை காப்பாற்றும். நிறைய பேசுறோம்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்க கிட்ட, கண்டிப்பா அவங்க ஒரு காலகட்டத்துல நம்மள மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் அந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேசினாலோ இல்ல குறைவா பேசினாலோ, இல்ல நம்ம சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட், நம்ம நல்லா படிக்காம இருக்கலாம், இல்ல நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்கலாம், அதை நம்ம திருத்திருக்கவும் செய்யலாம். ஆனா அந்த ஒரு சின்ன விஷயத்த வச்சு நீ படிக்கல, நீ ஒரு முட்டாள், இல்ல நீ இந்த தப்பு செஞ்சுட்ட, அந்த தப்ப நீ செய்வ அப்படின்னு நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மற்றவங்களோட ஷேர் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம பர்சனலாவே இருக்கட்டும். ஏழாவது, பிஸியா இருக்க கற்றுக்கோங்க. நம்மள பிஸியா வச்சுக்கணும். பிஸியா இருக்கிறது சாபம் இல்லப்பா, அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு நோக்கம். பிஸியா இருக்கும் போது தேவையில்லாத எண்ணங்கள் தான் குறையும். பிஸி ஒரு பர்பஸ், பிஸி நம்மளுடைய growth. ஸோ உங்களை நீங்களே ஒரு பிஸியா வச்சுக்கோங்க, அது லைஃபை நல்லபடியா கொண்டு போகும். உங்களை பார்த்து உங்க குழந்தைங்களோ இல்ல யங்ஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா உங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்க உங்களை பார்த்து மாற ஆரம்பிப்பாங்க. எட்டாவது, மனசுக்கு ஓய்வு கொடுங்க. கொஞ்சமாவது ஒர்க்கு முக்கியம்தான், ஆனா நீங்க முக்கியம். கொஞ்ச நேரம் தனிமை, கொஞ்ச நேரம் அமைதி, கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் யோகா, கொஞ்ச நேரம் உங்களோட நீங்களே பேசுங்க. கண்ணாடி பார்த்து நீங்களே பேசுங்க உங்களை பார்த்து. இதெல்லாம் மனசுக்கு ஒரு மருந்து மாதிரி தான். உங்க மனசுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது, குவிட் பண்றது இல்லை. உங்களுக்கு நீங்க ஒரு டைமிங் கொடுங்க, அப்போ அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சும்மா டம்ப் பண்ணி போடாதீங்க. அது ஒன்றும் டஸ்ட்பின் இல்லை, டம்ப் பண்ணி எல்லா விஷயத்தையும் போட்டுட்டு அதுக்கு ஃப்ரீயே கொடுக்காம இருக்கு. உங்களை நீங்களே டம்ப் பண்ணிக்காதீங்க. ஒன்பதாவது, நம்பிக்கையை விடாதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு வாழ்க்கை சரியில்லாம இருக்கலாம், எல்லாருக்குமே எல்லாரோடைய வாழ்க்கையிலும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா இதுதான் எப்போதும் அப்படின்னு நினைக்காதீங்க, அதுக்கு அர்த்தமே இல்லை. உண்மைக்கும் சொல்ல போனா நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எது வர வாழ்றோமோ அது வர நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்பிக்கை தான் கடைசி வரை நம்ம கையில இருக்கிற ஒரு சொத்து. பணம் போகலாம், நகைகள் போகலாம், சொந்தம் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் போகலாம், ஆனா நம்மளை விட்டு போகாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை. அதை நீங்க விடாம இருந்தாலே போதும்.
அதுதான் உங்களுடைய பெரிய சொத்து. 10வது, நல்ல மனிதனா இருங்க. ஒரு பெரிய பணக்காரனா இருக்கணும்னு இல்ல, மனசு நல்லா இருந்தா மட்டும் போதும். பிறருக்கு கஷ்டம் கொடுக்காம இருந்தாலே போதும், அதே ஒரு பெரிய விஷயம். நல்ல மனிதனா இருந்தா வாழ்க்கை நிச்சயம் நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். ஒருத்தங்களை நம்ம தொந்தரவு பண்ணாம, அவங்கள கஷ்டப்படுத்தாம, நம்மளுடைய மனசு அமைதியா இருந்தாலே போதும். அதுவே நம்மளோட பெஸ்ட் குவாலிட்டி, நம்மளுடைய உயரத்துக்கு கொண்டு போக அதுவே ஒரு பெரிய இலக்கா இருக்கும். வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை, ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி அழகா சேஞ்ச் பண்ணிக்கலாம் லைஃபை. இந்த ஒரு 10 விஷயம் முழுசா ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட ஒரு சில விஷயம் ஆரம்பிங்க. சின்ன மாற்றம் தான் பெரிய வாழ்க்கை. ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே மாறுறது உங்களுக்கே தெரியும். இந்த பேச்சு உங்களுக்கு ஒரு வரியாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பயணத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லோரும் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனா பெட்டராக மாறலாம்.